ஃபஸ்ட்டு வந்து ஆயிலு ஊற்றுறாரு பார்த்துக்குங்க. ஆயிலே தெரிஞ்சுவே நீ தான் பேசு. அடுத்து சிக்கன் போடுறோம். இன்னைக்கு புதுசாக வந்திருக்கு 2 மெம்பர். இவங்க 2 பேர் தான் பார்த்துக்குங்க. 5 ரூபாய்ட்டு இருந்தது தம்பி. இதான் ஸ்பான்சரு. எண்ணெய் தேவையான அளவு. பட்டை நாமம் எல்லாத்தையும் போடுங்க. சீரகம் போட்டாச்சு. அடுத்து வெங்காயத்தையும் உள்ள கொட்டியாச்சு. நல்லா வெங்காயம் பொண்ணு தான் மாற வரைக்கும் நல்லா வதக்கிங்க. சீக்கிரம் பொண்ணு ஆயிடுங்க. அடுத்து கருவேப்பிலை, கறி லீஃப் போட்டு ஒரு கிண்டிக்கிங்க. போட்டாச்சு. அதெல்லாம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் முடிகிற கொஞ்சம் லேட்டாகுது. லோக்கல் பேஸ்ட்னால அப்படித்தான் இருக்குது. பிராண்டட் வாங்கினீங்கன்னா சீக்கிரம் விட்டுரு. வீட்டில் அரைச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. கட் பண்ணிடுறேன். தூள் என்றா டெர்மரிக் பவுடரா? 5 இங்கிலீஷு என்றா டெர்மரிக் பவுடராமா. மஞ்சத்தில் போட்டு ஒரு கிண்டுங்க. போடுறது மிளகா பொடி மசாலா 20 கிராம். இங்கிலீஷ்லேயே அதுதான் கரம் மசாலா. அதை போட்டு ஒரு கிண்டிக்கிங்க. ஊற வச்சாலும் இப்படி வேலை கிண்டுறா. நல்லா கிண்டுங்க. மசாலா சக்தி சிக்கன் மசாலா அப்படியே மலை சார மாதிரி தூக்கி விடுங்க. கிண்டுறா. அடி பிடிக்காம கிண்டிக்கணும், இல்லாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிச்சிரு. சாப்பிட வீட்டு தெரியுமா? ஒரு வாரம் கூட்டு சால் கிண்டுறா தம்பி. தம்பி நல்லா கிண்டுறிய. சம்பளம் லெமன் சில்லி பவுடரே வரல. சுத்துறா. கோல்டன் வரல. மல்லித்தூள் சிக்கன் கிரேவி சமைக்கிறதுக்கு இதுதான் முக்கியம், பார்த்துக்குங்க. சிக்கன் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. சிக்கனை போட்டு நல்லா வெந்துருச்சு. நல்லா மணமாக இருக்குது பாருங்கள், நல்லா கொதிக்குது. பாருங்க, இதுதான் இலை. இதே இதுதான் இலை. இதெல்லாம் சாப்பிட போகிறான். நல்லா பின்னாடி இருக்குது. சாப்பிடலாம்.